உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனத்தை 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அதாவது, பிதாவாகிய தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாரே, அது மூலமாக மட்டுமே ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறதும், அடுத்து இந்த தேவன் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வருகிற ஒவ்வொரு மனுஷருக்கும், இந்த உலகத்தில் எவ்வளவு மனுஷர்கள், ஆதாமின் சந்ததி, இவர்களில் யாரெல்லாம் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் வருவார்களோ அவர்களுக்கு அவர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாராம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஓரளவுக்கு விளங்குகிறது. என்னது? நமக்கு பரலோகம் போவோம், நம்முடைய பாவங்கள்லாம் போயிடுச்சு, நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு விளங்குது. அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, தேவனுடைய ஆளுகை. அதனால தான் நீங்கள் பரிசுத்தமாக தொடர்ந்து உங்களை காத்துக்கிறீங்க. தேவனுடைய ஆளுகை இல்லைன்னா அந்த பாவம் செஞ்சால் நல்லாயிருக்கு, இந்த பாவம் செஞ்சால் நல்லாயிருக்கு, அவங்களோட போனால் சந்தோஷம், இவங்களோட போனால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்முடைய நினைவுகள் பல காரியங்களை சொல்லுது. ஆனால் தேவனுடைய ஆளுகை, உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆளுகை இருக்கிறதே, அது உங்களை பாவத்துக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறது. அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ நீதியும், அப்போ உங்களை நீதிமான்னு சொல்லிடுது. நீதியும் பரிசுத்தாவியில் உண்டாகிற சந்தோஷமும், அப்படின்னா பரலோகம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு இருதயத்தில் கொடுக்குறார். என்ன பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இல்லையே? இல்லை, நீங்கள் பரிசுத்தாவியில் நிரம்புங்க. நான் போகிறது நல்லது, நான் போன ஒரு பாடு வேறொரு தேற்றரவால் நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இயேசு பரிசுத்தாவியை அனுப்புனாரே, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெறணும். அவர் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நம்மளும் அபிஷேகம் பண்ணப்பட்டால் தான் கிறிஸ்தவர்கள். மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்ட, கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட, கிறிஸ்தவர்கள்னா அப்போ இவங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா? இன்றைக்கி நாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருந்தால் அந்த சந்தோஷம், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை நிரப்பக்கூடும். அதனால் அதை நினைத்து பாருங்கள். இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வருவதாக. அவருடைய ஜெபம் என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தாரு? பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே வருவதாக? இங்கே இந்த பூமியில். இந்த பூமியில் யார் ஆள்றது? பிசாசு தான் ஆள்றான். எங்கும் பாவம், 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 எங்கும் பாவம் அப்படின்னு கேட்டால் கர்த்தர் ஆளுகை செய்கிறாரு. பிசாசு ஜனங்களை பாவம் செய்ய வச்சு எல்லா ஜனங்களும் பாவம் செய்கிறதுனால இந்த ஜனங்கள் மூலமாக பிசாசு பூமியை ஆண்டுக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு நிலைமையில் தன்னிடத்தில் வருகிறவர்களை ரட்சிக்கிறதற்காக தேவன் இயேசுவை அனுப்பினார். இயேசு பாடுபட்டு உயிர்த்தெழுந்து பிறகு போய் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நாம் பெற்று அபிஷேகத்தில் நிரம்பும்போது உங்களுக்குள்ளே அந்த பரலோகத்தின் சந்தோஷமே உள்ளே வந்து விடுகிறது. இன்றைக்கு பொதுவாக விசுவாசிகள் ஏன் அவ்வளவு சந்தோஷமாக இல்லை என்று கேட்டால் காரணம் இதுதான். பரிசுத்த ஆவியிலே அபிஷேகத்தில் நிரம்பினால் பிசாசின் நுகங்கள் முறியும், பிசாசு போட்ட கட்டுகள் அறுந்து போகும், மூடத்தனங்கள் நீங்கும், சத்தியத்தை அறிகிற அறிவு வரும். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் என்று எழுதியிருக்கிறது. அவர் வருங்காரியங்களையெல்லாம் சொல்லி உங்களை செவையாக வழிநடத்துவார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் பரிசுத்த ஆவியினாலே நாம் பலன் கொள்ளும்போது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் சாட்சியாக இருப்பீர்கள்னு சொன்னது போல் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது, அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது
நீங்கள் வல்லமை அடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அந்த அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அது மாத்திரமல்ல, இங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் பரலோகத்தின் சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். இந்த சந்தோஷத்தை தடுக்கக்கூடிய எந்த வல்லமையும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தடுக்கணும்னா நம்ம தான் தடுக்கணும். நாம் தான் எதாவது பாவம் செஞ்சு இந்த இருதயத்துக்குள்ளே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வந்து துக்கப்பட்டு மூலையில் உட்கார்ந்துருப்பார். அது மாதிரி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படி எழுதியிருக்கு. நம்ம ஏதாவது பாவம் செஞ்சோம்னா, ஏதாவது ஒரு ஆண்டவருக்கு ஒவ்வாத காரியத்தை செஞ்சோம்னா, அப்புறம் ஆவியானவர் வருத்தத்தோடு போய் ஒரு மூலையில் உட்காந்துடுறார். அப்படி தான் இன்றைக்கு நிறையா விசுவாசிகளுடைய நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்ப வேண்டும். இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அதை நினைத்து பார்ப்போமாக. பரிசுத்த ஆவியிலே நிரம்புவோம். அப்பொழுதுதான் தேவனுடைய வல்லமை விளங்கும். நமக்குள்ளிருந்து தேவனுடைய கிரியைகள். தேவன் வந்து நேரடியாக எங்கேயோ மழையை பேர்த்துக்கிட்டு இருக்கிறவர் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் மூலமாய் தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் மூலமாய் தன்னுடைய கிரியைகளை பூமியிலே நடப்பிக்கிறார். அது உங்கள் மூலமாய் நடக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்கள் மூலமாய் நடக்கும். ஆதலால் பரிசுத்த ஆவியிலே நிரம்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது வல்லமையோடு கூட உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நீங்கள் அற்புதம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். இயேசு எப்படி அற்புதம் செய்கிறவராக இருந்தாரோ அதுபோல் நீங்களும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கும்போது அந்த அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவீர்கள். பெரிய வல்லமையான அந்த அற்புதங்கள் நடக்கும். அப்படி உங்களுடைய தேவன் உங்களை